கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. எஸ்ராவும் நெகேமியாவும் ஜனங்களை நோக்கி, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கூடார பண்டிகையை 7ஆம் மாதத்தில் ஆசரிக்க வேண்டும். ஆகவே எல்லாரும் மலைகளுக்கு போய் ஒலிவக் கிளைகள், காட்டு ஒலிவக் கிளைகள், மிருதுச் செடிகளின் கிளைகள், பேரீச்ச மட்டைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கூடாரங்களை போடுங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் மலைகளுக்கு போய் அவைகளை கொண்டு வந்து, சிலர் தங்கள் வீட்டின் மாடியிலும், சிலர் முற்றங்களிலும், சிலர் ஆலயத்தின் காம்பவுண்டிலும், சிலர் தண்ணீர் வாசல் அல்லது எப்ராஹிமின் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு அதில் குடியிருந்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா காலத்திற்கு பிறகு ஜனங்கள் நெகேமியா காலத்தில்தான் 7ஆம் மாத கூடார பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அதனால் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாயிருந்தார்கள். 1ஆம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாட்கள் கூடாரங்களில் இருந்து கொண்டே கூடார பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவென்றால் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது. ஆகையால் 8ஆம் நாளிலே எல்லாரும் புறப்பட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று தாங்கள் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த காரியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தினார்கள். அங்கேயும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதனை விசேஷித்த விதமாய் கவனித்து கேட்டார்கள். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் பெற்றோரிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்கள். தங்கள் பெற்றோருடைய திருமண நாளை வருஷா வருஷம் தங்கள் வீட்டில் வைத்தே கொண்டாடுவர். அப்பா அம்மாவுக்கு புத்தாடைகளை எல்லாம் எடுத்து கொடுத்து கேக் வெட்டி மகிழ்ச்சியாக எப்பொழுதும் கொண்டாடுவர். இப்போது அப்பா அம்மாவுக்கு 60வது திருமண நாள். ஆகவே பிள்ளைகள் 3 பேரும், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு இந்த 60வது திருமண நாளை விசேஷித்த விதமாய் கொண்டாட வேண்டும். ஆகவே அதை ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டாடுவோம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். அந்த 60வது திருமண நாள் வந்தது. வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். இறுதியாக தகப்பனார் பேசினார். பிள்ளைகளே, நீங்கள் வருஷா வருஷம் நம் இல்லத்திலேயே திருமண நாளை கொண்டாடுவீர்கள். இந்த 60வது திருமண நாளை நீங்கள் விசேஷித்த விதமாய் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் கணவரையும் மருமக்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக எவைகளை விசேஷித்து கொள்ளுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு 7 நாள் யூத மக்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். 8ஆம் நாளோ விசேஷித்த ஆசரிப்பு நாளாக கொண்டாடினார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாசிக்கப்பட்டது. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தினம் தினம் வாசித்து அதை கவனமாக கேட்டார்கள். 8ஆம் நாளில் விசேஷித்த ஆசரிப்பு நாளாக கொண்டாடி அன்றைக்கும் ஆலயத்தில் வைத்து நியாயப்பிரமாணமாக வாசிக்கப்பட்டது. அதையும் கவனமாக கேட்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்காக விசேஷித்த ஆசரிப்பு நாளை நியமித்து அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கன்று விசேஷித்த ஆசரிப்பு நாளை கொண்டாட உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.